ஹீடா ஃபீரீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம ஜின்னோட ஒரு மாஃபியா ஒன் ஷேட் தான் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷேட் தான். ரொம்ப டேஸ்க்கு முன்னாடியே ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்து இருந்தாங்க. பட் ஆனால் என்னால் போட முடியல. ஸோ இப்போ தான் வந்து நான் அதை போடுறதுக்கு எனக்கு டைம் வந்து கிடச்சிருக்கு. ஹோப் அவங்களுக்கு வந்து இந்த மாஃபியா ஸ்டைல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கேட்குற உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கடா. எங்களோட ஃபேரி குயினுக்காக ஒரு லைக், ஒரு கமெண்ட்டு, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டுட்டு போங்கடா. ஓகேவா? மறக்காமல் கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதுதான் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸையும் மோட்டிவேஷனையும் கொடுக்கும்டா ஃபேரிஸ். ஓகேவா? அண்ட் வந்து என்னோடய டெலகிராம் ஐடி, இன்ஸ்டா ஐடி, என்னோடய மற்ற சேனல்ஸோட ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபேரிஸ்? அண்ட் நாம் இப்போ நம்மளோட ஸ்டோரி வேர்ல்டுக்குள்ள ஒரு ஃபேரியாக ட்ராவல் பண்ணலாம். ஃபீல் பண்ணி கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்கடா ஃபேரிஸ். நாம் இப்போ நம்மளோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இதில் இன்ட்ரோவை பற்றி பார்த்துடலாம். இதில் ஜின் வந்து ஒரு மாஃபியா கிங்கு. ஸோ அவருக்கும் உங்களுக்கும் என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற எல்லாமே தான் இதில் இந்த ஒன் ஷேட்டில் பார்க்க போகிறோம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஜின்னோட ஒரு கம்பெனி, அதாவது அவருக்கு வந்து நிறைய கம்பெனி அவர் ஓன் பண்ணுறாரு. அதில் ஒன் ஆஃப் த கம்பெனியில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்பவுமே ரெகுலராக வந்து அவர் கம்பெனிக்கு செக் பண்ணுறதுக்கு வந்து எப்பயாவது வருவார். அந்த மாதிரி அவர் வரும்போது தான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறாரு. இப்போ அவரோட கேபினில் தான் அவர் வந்து இருக்கார். உங்கள் வேலை என்ன, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தான் அவரோட கேபினுக்கு வந்து கூப்பிடுறாரு. நீங்களும் வந்து போகிறீங்க. போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. எதுக்கு கூப்பிடுறாங்களா இருக்கும்? இது வரைக்கும் சிஓ நான் பார்த்ததே இல்லையே. நான் ஜாயின் பண்ணி 1 மாதம் தானே ஆகுது. எதுக்கு கூப்பிடுறாங்க? ஒரு வேளை நம்மளை வேலையை விட்டு தூக்குறதுக்கு கூப்பிடுறாங்களா? நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற தாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வேளையை நீங்களும் வந்து சின்னோட கேபினுக்கு போய் நாக் பண்ணுறீங்க. அவரும் வந்து கம்மின்னு சொல்கிறாரு. நீங்களும் உள்ளார வந்து போகிறீங்க. சார் கூப்பிட்டீங்களா? ஆமாம், உள்ளார வா, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து உட்காரு. ஓகே சார். நீங்களும் வந்து போய் உட்காருங்க. அங்கே இருக்க சின்னுக்கு ஆப்போசிட்டில் தான் அவர் வந்து உங்களை தான் வந்து பார்க்குறாரு. அவர் பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சார், நீங்கள் எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சார் கேளுங்க சார். ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது கேட்க போகிறீங்களா சார்? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உன்னோட ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன். நல்லா தான் வந்து ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து 1 மாதம்தான் ஆகுது. அதுக்குள்ளாரையும் வந்து நல்லா ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்லை லவ்வர், ஃபியான்ஸே அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு தோணுது எதுக்குடா இவர் இதெல்லாம் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி தோணுது. ஒன்று தான் கேட்டேன், பதில் சொல்லு. ஆமாம் சார், இன்னும் ஒரு 1 வீக்கில் எனக்கு வந்து மேரேஜ். ஓ சரி, நீ கிளம்பலாம். ஓகே சார். சார், ஆனால் எதுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு? அது வந்து ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன மாதிரி ஒர்க்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு தான் கூப்பிட்டேன். உன்னோட ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அது உனக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்ற டிஸ்கஷன் பண்ணிட்டு நான் உனக்கு அந்த வேலை தரேன். ஓகேவா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்களும் வந்து உங்களோட கேபினுக்கு வந்து போயிடுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா? புது ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், அப்போ புது வேலை, புது சேலஞ்சா, சூப்பர் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கேபினுக்கு வந்து போயிடுறீங்க. உங்களோட டேபிள் இருக்கும் இல்லையா, நீங்களும் ஹாப்பியாக உங்களோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கீங்க.
உள்ளார உட்காந்துட்டு அவர் உங்களையே தான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து லைக் அவருக்கு உங்கள பார்த்ததுமே அவருக்கு வந்து ஒரு லவ் வந்திருக்கும். லவ்ன்றத விட ஒரு பொசஷன், ஒரு அப்சஷன் அந்த மாரி வச்சுக்கலாம். அவர் உங்கள பார்த்ததுலேருந்து அவர் மனசுக்குள்ளார நெறைய விஷயங்கள் வந்து அவர் ஓடிட்டுருக்கு. உங்கள வந்து அவர் அடையணும். நீங்க அவருக்கு வேணும். அவரு மாஃபியாவா இருந்தாலும், அங்க ஒர்க் பண்ற யாருக்குமே வந்து அவரு மாஃபியா அப்படின்ட்டு தெரியவே தெரியாது. அவரோட ஐடென்டிட்டி வந்து ஒரு ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் மாரி தான் வந்து இருக்கும். அவருக்கா ஒரு ஒவ்வொரு இன்ச்சும் உங்கள அவ்வளோ ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பல பல அந்த டர்ட்டி டர்ட்டி தாட்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு போகுது. அவரு ரொம்ப ஹவர்ஸாக வேறு எதுவுமே பண்ணல. உங்களை மட்டுமே ரசித்து பார்த்துட்ருக்காரு. இந்த ஆஃபீஸ்லேயே உங்களை எப்படி எப்படிலாம் வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அளவுக்கு அவரோட மைண்ட் வந்து அந்த தாட்ஸ் வந்து போகுது. இப்படி டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சுட்டு இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்படி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது தான் உங்கள் முன்னாடி ஒரு கார் ஸ்டாப் ஆகுது. திடீர்னு இப்படி கார் வந்து நின்னதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. யாரா அது அப்படின்ற மாதிரி டோர் லைக் வந்து அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகி சின்ன தான் கீழே இறங்குறாரு. அப்போ பாஸ் நீங்கள் நானே தாண்டி காரில் ஏறு என்ன டீன்லாம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கிறீங்க. பாஸ் அது வண்டியில் ஏறுன்னு சொன்னேன். எதுக்கு? சொன்னாதான் செய்வியா வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளார தள்ளி விட்டு அவரும் ஏறி உட்காந்து கதவை மூடிக்கிறாரு. என்ன பண்றீங்க அப்படின்னு நீங்க அந்த சைடு வந்து இறங்கி போலான்னு பார்க்கும்போது அவர் வந்து டிரைவர் வந்து அந்த டோரையும் லாக் பண்ணிடுறாரு. டிரைவர் வண்டியை மென்ஷன் கொடு. ஓகே பாஸ். அந்த டிரைவரும் மேன்ஷனுக்கு தான் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்றீங்க? விடுங்க, என்ன காரை நிறுத்துங்க, டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க. ஏய் கம்முனு கடை என்ன காட்டு கத்திக்கிட்டே இருக்க, அமைதியா உட்காந்துட்டு வா. ஏன் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ் காரை நிறுத்துங்க, இப்படி பண்ணாதீங்க, ப்ளீஸ் காரை நிறுத்துங்க, நான் வீட்டுக்கு போகணும், ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் அண்ணா காரை நிறுத்துங்க அண்ணா அப்படின்ற மாதிரி அந்த டிரைவர்கிட்ட கேட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. ஏய் அவங்கிட்ட கேட்டா மட்டும் உன்னை வீட்டில் கொண்டு போய் இந்தாம்மா இறங்கு உன் வீடு வந்துச்சுன்னு சொல்லுவான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இனிமே நீ எப்பவும் ஏன் கூட தாண்டி என்னோட பொண்டாட்டியா ஏன் கூட இருக்க போற. என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் சார், என்ன சார் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பார்த்தா ரொம்ப டீசெண்டா நல்லவ மாதிரி இருக்கீங்க. ஏன் சார் இப்படி கேவலமா பொறுக்கித்தனமா நடந்துக்கிறீங்க சார்? ப்ளீஸ் காரை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஏய் ஆமாண்டி, நான் பொறுக்கிதான் உன்னை அடையிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ இனிமே எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு அவர் உங்கள் கழுத்தை வந்து பிடிச்சி உங்களை பக்கத்தில் இழுத்து செம்ம ரஃப்பாக வந்து கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா என்ன நடக்குதுடா இங்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்கள் லிப்ஸ் அவர் அப்படியே கடிச்சு சக் பண்ணுறாரு. விட்டு அவன் செஸ்ட்டை போட்டு நீங்கள் அட்டின்னு அடிக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் கூட அசைகிற மாதிரியே இல்லை. ரொம்ப நேரம் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு பிரீத்தி விட்டவே முடியலை. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் அவர் கிஸ்ஸே பேக் பண்ணுறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, ப்ளீஸ் என்ன விட்டுறாங்க, நான் போகணும் ப்ளீஸ் சார், எனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் சார், ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஜின்னுக்கெல்லாம் எதுவும் அவர் காதில் விழவே இல்லை. நீங்கள் மேன்ஷனுக்கும் வந்துட்டீங்க. டிரைவரும் வந்து டோரை அன்லாக் பண்ணுறாரு. அந்த முன்னாடி பட்டன் இருக்கும், ஸோ அதுலேயும் வந்து ப்ரெஸ் பண்ணி அன்லாக் பண்ணுறாரு. நீங்களா அன்லாக் பண்ணதுமே வந்து கதவை திறந்துட்டு வேகமாக வெளியில் ஓடுறது தான் பார்க்குறீங்க. ஜின்னா அவர் நீ என்னதான் ஓடினாலும் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடி அப்படின்ற மாதிரி தான் அவர் கூலாக காரில் இருந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு இறங்கிட்டு அவர் அப்படியே நீங்கள் ஓடுறத தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள்
லைக் வந்து கேட்டுக்கிட்டே போயிட்டீங்க. அப்போ அங்க வந்து ஒரு 4 பாடி கார்ட்ஸ் வந்து நீங்க வரத பார்த்துட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு பக்குன்னு ஆயிருச்சு. சடனா வந்து நின்னதுமே நீங்க பயந்து பின்னாடி போய் கீழ விழுந்துட்டீங்க. அந்த பாடி கார்ட்ஸ் பார்க்கறதுக்கு எல்லாருமே ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. சின்ன கேஷுவலா அவரு உங்க பின்னாடி வந்து நின்னுட்டு, நீங்க கீழ தானே விழுந்திருப்பீங்க. அவர் அப்படியே வந்து உங்க காது கிட்ட வந்து, "ஓடி முடிச்சாச்சா மிஸ்ஸஸ் கிம்?" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க டக்குன்னு லைக் வந்து திரும்பி பாக்குறீங்க. உங்க வந்து அவர் அப்படியே உங்களை தூக்கி அவரோட ஷோல்டர்ஸ் மேல போட்டு உள்ளார போயிட்டு இருக்காரு. நீங்களா சின்ன அடி அடின்னு அடிக்கிறீங்க. விடு விடு, என்ன விடுடா, டேய் விடு விடு, நான் போகணும். விடுறேன்டி, விடுறேன். இவ்வளோ தூரம் நீ கேட்குறப்போ விடாமல இப்போ முறையும் கண்டிப்பா உன்னை உனக்குள்ள டீப்பா விடுறேன். என்ன, நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு விடலான்ட்டு இருந்தேன். இப்போ என் பொண்டாட்டி கேட்கும்போது விடாம இருக்க முடியுமா என்ன? அப்படின்ற மாதிரி ஒரு உங்களை உள்ளார அவரோட ரூமுக்கு தான் வந்து தூக்கிட்டு போறாரு. துப்புன்னு பெட்ல தான் வந்து போடுறாரு. நீங்களா பவுன்ஸ் ஆகிட்டு அப்படியே பின்னாடி போறீங்க. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க சார், வேண்டாம் சார். இதை பாரு, விட தாண்டி போறேன், விட தான் போறேன், கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவரோட ஷர்ட் பட்டன் எல்லாம் அன்பட்டன் பண்ணிட்டு அப்படியே அதை தூக்கி போடுறாரு. உங்களுக்கா சார் சார் என்ன என்ன பண்றீங்க நீங்க? எதுக்கு இப்போ ஷர்ட் கழட்டுறீங்க? ஷர்ட்டை மட்டும் இல்லடி, எல்லாத்தையும் கழட்ட போறேன். ஏன்னா ஏன் இப்படி பண்றீங்க? நீ தாண்டி விடு விடுன்னு கேட்ட. அப்போ பொண்டாட்டி கேட்டு புருஷன் பண்ணாம இருந்தா நல்லாவா இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல. ஒரு பேண்ட்டையும் அன்சிப் பண்ணிட்டு கழட்டுறாரு. இப்போ பாக்ஸஸோடு தான் அங்கே முன்னாடி நிற்கிறாரு. அவர் பாடி நீங்கள் பார்க்குறீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கா என்னடா இது இப்படி இருக்கு, உடம்பு இப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கா, அந்த 6 பேக்ஸ் ஜஸ்ட்டு ஐயோ நன்றா நன்றா, என்ன என்ன என்ன, அப்படி யோசிக்காத யோசிக்காத, கூல் கூல் கூல், அவனை பார்க்காத அப்படின்னு உங்கள் ஃபேஸை திருப்பிட்டீங்க. நீங்கள் லிட்டரும் சின்ன பார்க்கவே இல்லை. ஜின் வந்து அவர் உங்களோட லெக்ஸை பிடிச்சி சர்றன்னு இழுக்கிறாரு. இழுத்ததில் நீங்கள் அப்படியே படுத்த மாதிரி பெட்டில் விழுந்துட்டீங்க. இவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு. உங்களுக்கா ஹார்ட் பீட் பக்கு பக்குன்னு அடிக்குது. சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ், வேண்டாம் சார் ப்ளீஸ், இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணுவேண்டி, பண்ணுவேன். ஒரு புருஷனா பொண்டாட்டிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்ல. அவர் அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாரு. கிழிச்சு அப்படியே தூக்கி போடுறாரு. அது எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் பறந்து போய் விழுது. உங்களுக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கண்ணில் கலங்குறீங்க, கெஞ்சுறீங்க. உங்களோட ஐஸ் லைக் வந்து உங்கள் கண்ணு கலங்குனது, உங்கள் ஐஸ் இப்படியெல்லாம் ஆனதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது மனசுக்குள்ள. அவர் டக்குன்னு உங்கள் மேலே இருந்து எந்திரிச்சிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. நீங்கள் டக்குன்னு வந்து பெட்ஷீட் எடுத்து உங்கள் மேலே கவர் பண்ணிக்கிட்டு அழுறீங்க. எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது? ப்ளீஸ் யாராவது என்ன வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. சின்னுக்கா அவருக்கு அவ்வளோ கோவம். நீங்கள் வந்து லைக் வந்து ஒத்துக்கலை, லைக் ரிஜெக்ட் பண்ணது, அப்புறம் நீங்கள் வந்து அழுதது, இது எல்லாமே ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஒரு கோவத்தை உண்டாக்குது. அவர் வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுல அந்த பாக்ஸிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய பேக் வந்து தொங்க விட்டுருப்பாங்கள்ல, அதை தான் போய் சும்மையாக வந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மொத்த கோச்சையும் பாவம் அந்த பஞ்சிங் பேக் மேலே வந்து இறக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற கார்ட்ஸுக்கே ஒரு லைக் வந்து ஒரு பயம் ஆயிடுச்சு. நல்ல வேலை நம்ம கிட்ட பாஸ் இந்த மாதிரி நடந்திருந்தாரு செத்துருப்பேன் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் யோசிக்கிறாங்க. சின்ன அது அப்படியே பயங்கரமா அவர் கோவம் தீர்ற வரைக்கும் பஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கத்துறாரு.
அங்கேருந்து எல்லாருக்குமே ஐயோ போச்சு வாசின்னு என்னென்னலாம் பண்ண போகிறாரோ, நம்மள யாரையும் கூப்பிட்றக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அங்கே இருக்கிற எல்லா கார்ட்ஸ்க்குமே அது இருக்கு. அவர் வந்து இப்போ அவரோட ரூமுக்கு தான், அதாவது நீங்கள் ஒரு ரூமில் இருந்திருப்பீங்க, அவர் அந்த ரூமுக்கு வராமல் வேற ஒரு ரூமுக்கு தான் வந்து போகிறாரு. அந்த ரூமில் தான் அவர் வந்து ஸ்டே லைக் வந்து லைக் அங்கே தான் வந்து அவர் தூங்கி இருந்திருப்பாரு. அந்த ரூமில் தான் உங்களுக்கு ரொம்ப அழுது 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 டயர்டாகி நீங்கள் தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அர்ஜுன் வந்து அவர் வீட்டில் இல்லை, அவருக்கு வந்து மிஷனுக்கு வந்து கிளம்பி வந்து போயிருந்திருப்பாரு. நீங்கள் வந்து உங்களை மெய்ட்ஸ் தான் வந்து எழுப்புறாங்க. மேம் மேம் எந்திரிங்க. அப்படியே ஸ்லோவாக ஐஸை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. மேம் எந்திரிச்சிட்டிங்களா? நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கீழே வந்து சாப்பிட்றீங்களா, இல்லை உங்களுக்கு இங்கேயே கொண்டு வரட்டுமா அப்படின்ற மாதிரி அந்த மெய்ட்ஸ் கேட்குறாங்க. உங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, இங்கே இங்கே எங்கே இருக்கோம் அப்படின்னு தான் அப்போ நைட்டு நடந்த அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது. எனக்கு கீழே வரேன். ஓகே மேடம் அப்படின்னு அவங்க வந்து போயிடுறாங்க. நீங்கள் அவங்க போனதுக்கப்புறம் வேக வேகமாக லாக் பண்ணிட்டு லைக் வந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஆனால் அப்படி வழியே இல்லை. ஏன்னா வந்து கார்ட்ஸ் வந்து ரோம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பெரிய பெரிய டாக்ஸாக இருக்குது. என்னது இது, இவ்வளோ பெரிய டாக்ஸாக இருக்குது. தப்பி தவறி தப்பிக்கும் போது மாட்டணும், நம்மளோட 1 கிலோவை அப்படியே கடிச்சு பிச்சு எடுத்துரும் போலையே. இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது? தப்பிக்கவே முடியாதா? கடைசி வரைக்கும் இந்த இடத்துலயே நான் மாட்டிக்கிட்டு சாகணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது பண்ணணுமே. நம்ம ஃபோன் இங்கே அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை போய் தேடுறீங்க. பட் ஆனால் உங்கள் ஃபோன் அங்கே இல்லை, காணோம். சரி ஆல்ரெடி உங்கள் ஃபோனை வந்து எடுத்துகிட்டு இருந்திருப்பாரு. என் ஃபோனு காணும். ஐயோ எங்கே போச்சு? ஒரு வேளை பஸ் ஸ்டாண்டில் விழுந்துருச்சா, இல்லை நம்ம நடந்து வரும்போது விழுந்துச்சா, இல்லை காரில் இருக்கா? ஒரு வேளை காரில் இருக்குமோ? அப்படிதான் இருக்கும், கண்டிப்பாக காரில் தான் இருக்கும். நம்ம கீழே போவோம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து போகலான்னு போகும்போது மெய்ட்ஸ் வந்து உள்ளார வராங்க. மேம் உங்களுக்கு ட்ரெஸ் வந்து இந்தாங்க சார் வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னார், நான் இங்கே இதை வச்சிடுறேன், நீங்கள் போட்டுட்டு கீழே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி அந்த மெய்ட் சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்களும் ஐயோ எனக்கு கோவமாக வருது அவனை நினச்சாலே. நீங்களும் வந்து போய் குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் கீழே வரீங்க. ஜென் ஆல்ரெடி மிஷனுக்கு அவர் போயிருக்கிறதுனால அங்கே வந்து ஜஸ்ட் கார்ட்ஸு அண்ட் மெய்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. நீங்கள் கீழே வரீங்க, ஒரு வேளை அவன் இருப்பானோ அப்படின்ட்டு ஒரு பயத்துலேயே தான் கீழே வந்து வரீங்க. பட் ஆனால் அங்கே வந்து ஜென் இல்லை. ஒரு வேளை வேலைக்கு போயிட்டானா அதுவும் நல்லா தான். எப்படியாவது நம்ம தப்பிக்கிறதுக்கு பார்த்தே ஆகணும். முதல்ல அவன் இங்கே இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்போ தான் நீங்கள் அந்த வழியாக ஒரு மெய்ட் போயிருப்பாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி அந்த மெய்டை கூப்பிட்றீங்க. சொல்லுங்க. அவர் இல்லையா? யாரை கேட்குறீங்க? பாஸ், அவர் வந்து மிஷனுக்கு வந்து போயிருக்காரு. மிஷனா? என்ன மிஷன்? அவர் வரும் மாஃபியா இல்லையா, ஸோ அதனால் மாஃபியா மிஷன்ஸ் வந்து போயிருக்காரு. மாஃபியா கிங் அவர் அப்படின்ற மாதிரி அந்த மெய்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கா? எது மாஃபியா கிங்கா? அப்படியே தலையில் கையை வச்சுட்டு குத்த வச்சு உட்காந்த மாதிரி உட்காந்துட்டீங்க. ஐயோ இவன் சிஇஓ இல்லையா? மாஃபியா கிங்கா? ஒரு மாஃபியா கிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேனா? என்னோட வாழ்க்கை அவ்வளோதானா? எதுக்கு அவன் என்ன கிட்னாப் பண்ணியிருப்பான்? நேற்று வேறு பொண்டாட்டின்னு சொன்னானே, ஒருவேளை என்ன அவனோட ப்ளஷருக்காக மட்டும் கடத்திட்டு வந்திருக்கானா? இல்லை அதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். நான் முதல்ல இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தப்பிக்கிறதுக்கு லைக் வந்து முயற்சி பண்ணுறீங்க. பட் ஆனால் எதுவுமே சக்ஸஸே ஆகலை. டெய்லியும் வந்து நீங்கள் தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க, ஆனால் எதுவுமே சக்ஸஸ் ஆகவே இல்லை. இப்படியே ஒரு 1 வீக் ஆகிரும். நீங்களும் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு எப்பவும் போல் குளிச்சுட்டு கீழே வரீங்க. கீழே வந்தால் சின்ன சோஃபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வரதை வந்து பார்க்குறாரு. அவர் அப்போ தான் உங்ககிட்ட பேசி ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன மிஸ்ஸஸ் கேம், ஒரு வாரமாக வெளியில் தப்பிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க போல். வழி ஏதாவது கிடச்சிச்சா தப்பிக்கிறதுக்கு?
அப்படின்ட்டு சின்ன கேட்டதுமே உங்களுக்கா இது இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரியான ஷாக்ல தான் இருக்கீங்க. அவர் அப்படியே ஸ்மிர்க் பண்ணிட்டு, என்ன எனக்கு எப்படி தெரியும்ன்ட்டு பார்க்குறியா? இந்த வீடு ஃபுல்லுமே சிசிடிவி இருக்கு. நீ என்னென்னலாம் பண்ற அப்படின்ற எல்லாத்தையுமே இங்கே வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்கடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சின் சொல்கிறாரு. ஐயோ இதை நான் மறந்தே போயிட்டேனே, ஐயோ ச்சே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. அவர் அப்படியே எந்திரிச்சு உங்கள் கிட்ட தான் வந்து வராரு. உங்களை அப்படியே அந்த ஸ்டேர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த படிக்கட்டு சைடில் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் அவர் உங்களை அப்படியே பின் பண்ணுறாரு. சும்மா சொல்லக்கூடாதுடி, நல்லா குண்டு வாசனை வருது. உங்கள் கழுத்துக்கிட்ட தான் வந்து போகிறாரு. உங்கள் கழுத்து அப்படியே வந்து லிக் பண்ணுறாரு. செம்மையா இருக்க தெரியுமா, வேற எந்த போதையும் தேவையே இல்லடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி அது ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவருக்கு கொஞ்சம் கோவம் வருது. அவர் உங்கள் கழுத்தை தான் பிடிச்சிட்டு, இதை பாருடி, எனக்கும் பொறுமைன்றது ஒரு எல்லை வரைக்கும் தான். இது வரைக்கும் நான் எவங்கிட்டையும் பொறுமையா இந்த அளவுக்கு பேசுனது கிடையாது. எனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா உன்கிட்ட அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எனக்கு வர மாட்டேங்குதுடி. அந்த மயிறு ஏன்ட தெரிய மாட்டேங்குது. உன் கண்ணு கலங்கினப்போ எனக்கு என்னமோ ஆகுதுடி. என்னடி பண்ற, என்ன ஏன்டி இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கு அவர் பேச பற்றி உங்களுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. இப்போ கூட ஒன்று அப்படியே கிழுத்து வச்சு அந்த உதடு இருக்க போகிறேன், உதடு அதை அப்படியே பின்ஸ் பண்ணுறாரு. இதை அப்படியே கடிச்சு ருசிக்கணும்னு தோணுதுடி. ஆனால் அதை பண்ணாதான் அப்படியே கண்ணுல இருந்து எங்கே தான் அவ்வளோ தண்ணி வருமோ தெரில, அப்படியே வாட்டர் ஃபால்ஸை ஓப்பன் பண்ண மாதிரி பொத்தான்னு வந்துடுது உன் கண்ணில். தோ இப்போ கூட அப்படியே கண்ணு டேமில் தேங்கி நிற்கிற மாதிரி தண்ணி நிற்குதுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை பாரு, கொஞ்ச நாளை தான் உனக்கு டைமு, மற்ற வரைக்கும் தான் என்னோட பொறுமையும் எல்லாம். அதுக்கப்புறமும் வந்து நீ என்னை ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னா, நீ ஏற்றுக்கலன்னா என்ன, ஏற்றுக்கிட்டா எனக்கு என்ன ஒரு மயிரும் இல்லை அப்படின்ற மாதிரி உன்னை எடுத்துக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன். அது உனக்கு தான் வலிக்கும். நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு எனக்கு வலிக்கும். அந்த கர்மம் எத்துமும் எனக்கு வேண்டான்ட்டு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உங்கள் லிப்ஸை நல்லா கடிச்சு வச்சுட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. உங்களுக்கா பயங்கரமாக லிப்ஸ் எல்லாம் வலிக்குது. இவன் என்ன எப்படி பேசிட்டு போகிறான், வலிக்குது எனக்கு. இவன் இப்படி கடிச்சு வச்சிருக்கான், நான் எப்படி வந்து சாப்பிடுவேன், ஏதாவது பட்டாலே எரியுமே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. இவன் நம்ம லவ் பண்ணுறானா இல்லை லவ் பண்ண சொல்லி சொல்கிறானா இல்லை மிரட்டுறானா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. லவ் பண்ணல, எனக்கு வேண்டாம் என்னை விட்டுருன்ட்டு நான் சொன்னேன், கொன்றுவானோ அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ளார நிறைய வந்து ஓடுது. இப்படியே தான் வந்து நிறைய டேஸ் வந்து போகுது. உங்களுக்கு உங்கள் 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 கூட இருக்கணும்னு வந்து ஜின்னுக்கு அவ்வளோ ஆசை. அவர் ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட நெருங்கி வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று பயந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அதனாலேயே ஜின்னுக்கு செம்ம காண்டாகும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் தூங்கினதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு கொஞ்ச நேரம் உங்கள் பக்கத்தில் அப்படியே அந்த நைட்டு ஃபுல்லும் உங்கள் பக்கத்தில் தான் வந்து படுத்திருப்பார். நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து எந்திரிச்சு வந்து போயிடுவார். அன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு தூக்கமே வரலை. உங்களுக்கு வந்து சும்மா அப்படியே பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. அப்படி யாரோ வந்து கதவை திறக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. நீங்கள் டக்குன்னு கண்ணை மூடிடுறீங்க. ஜின் அப்படியே பொறுமையாக டோரை திறந்து உள்ளார வந்து சத்தமே இல்லாமல் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் சத்தமே இல்லாமல் நடந்து உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. உங்களுக்கா யாரோ வந்து பக்கத்தில் படுத்திருக்காங்க அப்படின்ட்டு நல்லாவே வந்து தெரியுது. ஆனால் கண்ணு திறந்து நீங்கள் பார்க்கல. ஒரு பயம் உங்களுக்கு. அவர் அப்படியே வந்து உங்கள் ஃபேஸில் ஹேர் வந்து கொஞ்சம் அங்கே இங்கே ஆடிக்கிட்டே இருக்கும். அதை அப்படியே எடுத்து உங்கள் காதில் சொருகிறாரு. எப்போ தாண்டி நீ என்னை புரிஞ்சுக்க போகிற,
நானும் எவ்வளோ நாள் தாண்டி காத்துக்கிட்டே இருக்கிறது. உன்னோட பர்மிஷன் இல்லாம உன்னை தொடக்கூடாதுன்ட்டு பார்க்கறேன்டி. நானும் எவ்வளோ தாண்டி அடக்கிட்டு இருக்கிறது, என்னால முடியலடி. என்னை ஏத்துக்கோடி அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அவர் பேசுறதுலே சின்னதான் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. சரி, அவனுக்கு என்னதான் பேசுறான் அப்படின்ட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு நீங்க ஐஸை மூடியதான் வந்து வச்சிருக்கீங்க. உங்களோட ஃபோர்ஹெட்ல அவர் அப்படியே கிஸ் பண்ணிட்டு அவரோட ஃபோர்ஹெட்டும் உங்களோட ஃபோர்ஹெட்டும் அட்டாச் ஆன மாதிரி வச்சுக்கிறாரு. ஏண்டி பொண்டாட்டி, என்னை பார்த்து ஏண்டி இப்படி பயப்படுற? ஊரெல்லாம் என்னை பார்த்து பயப்படும் போது எனக்கு அது பெருசா தெரியலடி. ஆனா நீ என்னை பார்த்து பயப்படும் போதும் சரி, உன் கண்ணுல இருந்து கலங்குற கண்ணீரை பார்க்கும்போதும் சரி, என் மனசுல யாரோ கொத்திய வச்சு குத்துற மாதிரியே இருக்குடி. ஏண்டி அப்படி? இது என்ன மயிர் எதுன்னு எனக்கு பேரு தெரியல, தெரிஞ்சுக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா ஏண்டி என்னை ஏத்துக்க மாட்டேன்ற? நான் நினைச்சிருந்த எப்போவோ உன்னை முடிச்சிருப்பேன்டி. ஆனா உன்னோட அனுமதியோட நான் பண்ணணும்ட்டு காத்துக்கிட்டு இருக்கேன்டி. எப்பதாண்டி என்னை ஏத்துப்ப சொல்லுடி அப்படின்ட்டு அவரோட அந்த தம் வந்து உங்களோட லிப்ஸ் தான் அப்படியே ட்ரேஸ் பண்ணுது. சொன்னாங்க மெய்ட்ஸ் எல்லாம், நீங்க சாப்பிட்றதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு. நான் கடிச்சதுனால தானே என்னால் ஒழுங்கா சாப்பிட கூட முடியல. ஆனால் என்னால் முடியலடி. என்னால் உன்னோட ஒத்தட்டை மட்டும்தான் டேஸ்ட் பண்ண முடியுது, வேற எதுவும் பண்ண முடியலை. எங்க கண்ட்ரோல் மிஸ் ஆகி நான் ஏதாவது பண்ணி நீ இன்னும் பயந்துட்டேன்னா அதுக்கு தாண்டி நான் அமைதியாக போயிட்டுருக்கேன். அப்படி பொண்டாட்டி, என் லவ்வை புரிஞ்சுக்கோ. மற்றவங்க மாதிரி என்னால் சாஃப்டா ஜென்டலா என்னோட லவ்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு எந்த வழியில தெரியுமோ அந்த வழியில தாண்டி உன்கிட்ட என்னோட லவ்வை நான் சொல்ல முடியும். இல்லை எனக்கு கத்தாவது கொடுடி, நான் அந்த மாதிரி நடந்துக்கிறேன். ஆனால் யாருக்கிட்டையுமே நான் இந்த அளவுக்கு இருந்தது இல்லடி. எத்தனையோ பொண்ணுங்க என் மேலே வந்து பாய்ஞ்சிருக்காளுங்க, என்னை வந்து என் கூட படுக்க முயற்சி பண்ணியிருக்காளுங்க. ஆனால் எவ்வகிட்டையுமே வந்து ஒரு துளி கூட நான் படிஞ்சு போனதில்லடி. ஆனால் நீ மொத்தமாக என்னை பணிய வச்சுட்ட, இந்த மாஃபியா கிங்கையே பணிய வச்சுட்டடி நீ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு அவர் தூங்கிடுறாரு. அவர் சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் கேட்குறீங்க. இவன் நம்மள உண்மையாலுமே லவ் பண்ணுறானா? லவ் பண்ணுறதுனால தான் இவன் இப்படியெல்லாம் பேசுகிறானா? அப்போ தினமும் ராத்திரி நான் தூங்கினதுக்கப்புறமா இவன் இப்படி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கானா நம்ம கிட்ட அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது. இப்படி தான் ஒரு 2-3 நாள் போகுது. டெய்லியும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எந்த டைமுக்கு வந்து ஜின் வராருன்னு நீங்கள் நோட் பண்ணிட்டு அந்த டைம் தூங்குற மாதிரி நீங்கள் நடிப்பீங்க. டெய்லியும் அவர் வந்து உங்ககிட்ட பேசுகிறது எல்லாமே வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக தான் இருக்கும். அவர் உங்களை கல்யாணமே வந்து பண்ணி இருந்தாலும் லைக் உங்களுக்கு தோணலாம் எப்படா கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து லைக் என்ன சொல்கிறது, தாலி கட்டலை, பட் ஆனால் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து மேரேஜ் ஆன மாதிரி தான் வந்து இருக்கும். லீகல் டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் வந்து ஆயிடுச்சு. ஆனால் அவர் கழுத்தில் தாலி கட்டலை, அது ஒன்று தான் இது. பட் ஆனால் அவர் வந்து உங்கள் கையில் ரிங்கு மட்டும் போட்டிருந்திருப்பாரு. அது ரிங்கு போட்டாலே மேரேஜ் ஆன மாதிரி தானே. ஸோ ரிங்கு அவரோட கையிலையும் ஒன்று இருக்கும், உங்களோட கையிலையும் மேட்சிங்கான ரிங் இருக்கும். அது எப்போ நடந்துச்சுன்ட்டு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன்னா தூங்கும்போது தான் ஜின் வந்து உங்களோட கையில் அந்த வெட்டிங் ரிங்கை வந்து போட்டிருந்திருப்பாரு. லைக் வந்து ஃபோர்ஸ்டுன்ட்டு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்கள் மேரேஜ் நடந்திருந்திருக்கும். இப்படி தான் வந்து ஃபியூ டேஸ் போகுது. டெய்லியும் அந்த டைமுக்கு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு நினச்சி ஜின் வந்து அவரோட மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாரு. அதில் வந்து நீங்களும் வந்து சின்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. வேணுன்ட்டுக்கு சின்னக்கிட்ட நீங்கள் ஃபம்பிலுக்கு ஆரம்பிக்கிறீங்க. என்னடா இது, எப்பவும் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் இல்லையே, கொஞ்சம் நாளாக என்ன இவ ஒரு மாதிரி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு நாள் வந்து அவர் அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவலோடு தான் வெளில வந்திருப்பாரு. நீங்களா, என்ன இவன்
எப்பவுமே காலையில இந்த நேரத்துக்கு வந்திருப்பானே கீழே, என்ன காணோம்? போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்க டோரை திறந்து உள்ளார போறீங்க. டேய் பொறுக்கி, பொறுக்கி மாஃபியா பயலே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறீங்க. உள்ளார நீங்க போனீங்கன்னா ஜின் டவலோட நின்றுகிட்டு இருக்காரு. உங்களுக்கா ஷாக்கு. அது அது சாரி சாரி, எனக்கு தெரியாது நீங்க இப்படி நின்றுட்டு இருக்கிறது, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நீங்க வெளியில போக பாக்குறீங்க. டக்குன்னு ஜின் வந்து உங்களை பேக்கப் பண்ணிக்கிறாரு. ஏய் பொண்டாட்டி, எதுக்குடி சாரி? உன் புருஷன் நான் தானே. உன் புருஷனை நீ இப்படி பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை. டவல் மட்டும் எதுக்கு, அதையும் ஒத்துறவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. உங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகுது. லைக் வந்து அவ்வளோ ஷையாக இருக்கு. ஜின் என்ன இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவர் அப்பப்போ வந்து உங்களை ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பார். அப்போலாம் வந்து நீங்கள் வந்து கோவப்படுவீங்க, அடிப்பீங்க, இல்லை திட்டுவீங்க. ஆனால் இப்போ உங்கள் ஃபேஸ் அவர் பார்க்கும்போது லைக் லைக் ப்ளஷ், வெக்கப்பட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. என்னவா வெக்கப்படுறா? ஏய் என்னடி, எப்போவுமே நான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் ஒன்று அடிப்பேன், திட்டுவேன். இன்னைக்கு என்னடி வெக்கம்லாம் படுறேன் அப்படின்ற மாதிரி ஜின் உங்களை அப்படியே டக்குன்னு அவர் வந்து உங்களை அவரை பார்க்குற மாதிரி நிற்க வைக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? இல்லை, என் பொண்டாட்டிக்கு திடீர்னு என் மேலே பாசம் வந்துருச்சு போல், அந்த மாதிரி தான் தோணுதுடி எனக்கு. என்ன உண்மையாவா பாசம் என் மேலே இருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி ஜின் கேட்குறாரு. ஒரு ஹோப்போடு கேட்குறாரு. இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தா நல்லா இருக்கும், இல்லைன்னாலும் அதை வர வைக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன வர வைக்க போகிற? அவர் அப்படியே உங்களை பெட்டில் புஷ் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க? பண்ணும்போது உனக்கு தெரியும். அவர் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. அவர் போட்டுட்டு இருந்த டவலை தூக்கி போட்டாரு. பெட்ஷீட்டை தூக்கி அப்படியே உங்கள் ரெண்டு மேலேயும் கவர் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களோட லிப்ஸ் அப்படியே படப்படன்னு டைப் படிக்கிற மாதிரி இதாகுது. உங்கள் சீக்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ரெட்டிஷ் ஆகுது. இது எல்லாத்தையுமே ஜின் நோட்டீஸ் பண்ணுறாரு. லைக் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. அவர் பண்ணுறத உண்மையிலே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாளா, இன்னும் கொஞ்சம் போய் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் உங்கள் கழுத்துக்கிட்ட தான் வந்து போகிறாரு. கிஸ் பண்ணி சக் பண்ணுறாரு. நீங்கள் மோன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மூணு பண்ணுறீங்க. அவருக்கு இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தோணுது. அவரோட ஹேண்ட் உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளார தான் வந்து போகுது. அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் அங்கே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு லவ்வபிளான கொஞ்சம் ரஃப்பான ஒரு மேக்கப் செஷன் அங்கே வந்து போகுது. அது ஜஸ்ட் சும்மா லைக் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கிறாளா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். ஒரு கட்டத்தில் அவருக்கும் வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகிருந்திருக்கும், உங்களுக்கும் வந்து கண்ட்ரோல் மிஸ் ஆகிருந்திருக்கும். அவர் பண்ணுறத நீங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அவள் அக்செப்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வந்து பண்ணி இருந்திருப்பாரு. ஒரு அந்த அளவுக்கு ஒரு லவ்வபிளான ரஃப்பான ரொமான்டிக்கான ஒரு மேக்கப் செஷன் அங்கே வந்து போய் இருந்திருக்கும். அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எப்பப்பெல்லாம் வந்து அவருக்கு டைம்லாம் கிடைக்குதோ உங்களை அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்குள்ள அந்த லவ் மேக்கிங் வந்து இருக்கும். இப்படியே தான் வந்து ஃபியூ டேஸுமே வந்து போகுது. பட் ஆனால் அப்பப்போ நீங்கள் வந்து உங்களோட பேரண்ட்ஸ் இவங்க எல்லாரையுமே வந்து மிஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கார்ட்ஸு மேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களும் வந்து உங்களுக்கு அவ்வளோ வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்ட் வந்து அங்கே இருக்கும். அப்பப்போ நீங்கள் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கிட்டலாம் கூட நீங்கள் பேசுவீங்க. அப்படி வந்து ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஜின்னா
அவர் வரவே மாட்டேன், நான் வரவே மாட்டேன், உனக்கு வேணா நீ போ, கார்ட்ஸ் உன்னை கூட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. நீங்களா பயங்கரமா போராடி சண்டை போட்டு இந்த மாதிரி தான் ஜின்னை வந்து கூட்டிட்டு நீங்க இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து போறீங்க. அப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிற உங்களுக்கு ஒரு ஷாக்கு. என்ன அப்படின்னா, உங்களோட பேரண்ட்ஸ் தான் வந்து உங்களோட பேரண்ட்ஸு அவங்க வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரு மேரேஜுக்குன்னு தான் அவங்க வந்திருப்பாங்க. ஸோ வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து பொண்ணு சைடு, உங்கள் அப்பா அம்மா வந்து மேரேஜுக்கு வந்திருக்கிறது வந்து பையன் சைடு சார்பாக வந்து அவங்க வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு செம்ம ஷாக்கு. உங்கள் பேரண்ட்ஸை பார்த்ததும், உங்கள் பேரண்ட்ஸா லைக் வந்து அவங்க ஃபஸ்ட்டு கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்களும் அப்போ தான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்துருவீங்க. அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கா கண்ணெல்லாம் கலங்குது. ஜின் உங்கள் பக்கத்தில் தான் இருக்காரு. ஏய், என்னடி ஆச்சு, என்னாச்சு, என்ன ரொம்ப வயிறு ஏதாவது வலிக்குதா, கால் ஏதாவது வலிக்குதாடி அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இல்லை, அப்புறம் ஏண்டி அழுகுற? அம்மா அப்பா என்னதே ஜின், அம்மா அப்பா வந்திருக்காங்க ஜின். எங்க? அங்க அப்படின்ற மாதிரி கை காட்டுறீங்க. அவங்களும் உங்களை பார்த்தா அவங்களுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. நான் போறேன் ஜின். சரி போ அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருப்பாரு. அங்கே உட்காந்துட்டு அவர் தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்களும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போகிறீங்க. அவங்களும் அதே டைமுக்கு உங்ககிட்டயும் வந்திருப்பாங்க. அவங்கள ஹக் பண்ணிட்டு செம்மையாக வந்து அழுறீங்க. அம்மா அப்பா அப்படின்ற மாதிரிலாம் அழுறீங்க. அங்கே ஒரு ஃபேமிலி மூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. சின்னக்கா நீங்கள் அழுறது சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது. அவரும் வந்து எந்திரிச்சு வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் வந்து அவரை உங்களை வந்து அவர் பக்கத்தில் இழுத்துக்கிட்டு, இப்போ எதுக்குடி அழுகுற? இந்த சமயத்துலலாம் நீ இந்த மாதிரி தேம்பி தேம்பி அழக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? அழுதுகிட்டே இருக்க. உங்கள் அப்பா அம்மா தான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்குன்னு அழுதுகிட்டே இருப்பியா அப்படின்ற மாதிரி சின்ன சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பாவமாக பவுட் பண்ணிக்கிட்டு தேரையை சொல்லிட்டு சின்ன பார்க்குறீங்க. சின்னக்கா அப்படியே உங்களை இந்த இடத்துல அப்படியே தூக்கி கொஞ்சம் நோண்டு தோணுது. அப்படி பார்க்காதடி அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறாரு. நீங்கள் யார்? என் பொண்ணை நீங்கள் தான் கிட்னாப் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரியும் வந்து உங்கள் அப்பா கேட்குறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை கிட்னாப் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரியும் சின்னோட சட்டையை வந்து அவங்க அப்பா பிடிக்கிறாரு. ஐயோ, இந்த பாரியா, கையெடு. முடியாதுடா, இவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணை கிட்னாப் பண்ணியிருப்பேன், ஒன்று சும்மா விட மாட்டேன். அப்பா அப்பா வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதுக்குள்ளாரே கார்ட்ஸ் வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டு உங்கள் அப்பா ஹெட்டிலே கண்ணை வச்சு பாயிண்ட் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கா பக்குன்னு ஆயிடுச்சு. யாரோ நீங்களா, எங்கிருந்துடா வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது எங்கள் ஃபேமிலி மேட்டர், இதில் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஜின் வந்து அவங்களுக்கு சிக்னல் கொடுத்துருந்துருப்பாரு. கார்ட்ஸும் வந்து அவங்க கண்ணெல்லாம் கீழே இறக்கிட்டு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இதை பாரு மாமனாரே, எனக்கு உன் பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் தூக்கினேன், கல்யாணம் பண்ணேன். இப்போது ஏன் குழந்த அப்போ வயிற்றுல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சின் சொல்கிறாரு. அவங்களுக்கு ஷாக்கு. என்ன ஆயிடுது அப்படின்ற மாதிரி. அம்மா அப்பா, அவர் என்ன கிட்னாப் பண்ணாரு தான், ஆனால் அவர் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. நான் அவர் கூட சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவ்வளோ இதாக சொல்கிறீங்க. ஆனாலும் எப்படி இதை அவங்களால ஏற்றுக்க முடியும்? அவங்களால ஏற்றுக்க முடியலை. கிட்னாப் பண்ணவன் இப்படி பண்ணியிருக்கான், அவன் சந்தோஷமாக உன்னை நல்லா பார்த்துக்கிறான்னு இப்படி சொல்கிறியே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எது லைக் வந்து அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறத தவிர வேற வழி தெரியலை. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும்மா. ஆனால் நீ உன்னை காணும்னு சொல்லிட்டு நான் அம்மாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? தெரியும்ப்பா, உங்களை நானும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து அழுகுறீங்க. ஏய், அல்லாதன்னு சொல்லியிருக்கேன்லடி, இந்த மாதிரி அழக்கூடாது, பேபிக்கு அது சரியில்லை, நல்லது இல்லைன்னு சொல்கிறேன்ல, திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்கேன். இதுக்கு தான் உன்னை இங்கே கூப்பிட்டு போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஜின் சொல்கிறாரு. போடா, உனக்கு என்ன? நான் என் அப்பா அம்மாவை பார்த்து எனக்கு எமோஷ்னல் ஆகுது, உனக்கு என்ன வந்துச்சு? போடா
எது டாவா அப்படின்ற மாதிரி சின்ன சொல்கிறாரு. ஐயோ, அது 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 வந்து உனக்கு வாய் ரொம்ப நீண்டுருச்சு, அதை சரி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஜின் உங்களை தூக்கிடுறாரு. ஜின் ஜின் ப்ளீஸ் 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 வேண்டாம், நான் இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன். இனிமேல் நீ எது சொல்லாத, ஆனால் இப்போ சொன்னதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி உங்களை தூக்கிட்டு தான் போறாரு. உங்க அப்பா அம்மாக்கா என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு அவரோட வீட்டுக்கும் வந்து போயிடுறாரு, மேன்ஷனுக்கு. இப்போ ஜின்னோட ரூம்ல தான் இருக்கீங்க. அவரை உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்க மேலதான் ஓவர் ஆகுறாரு. ஜின் 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 ப்ளீஸ் ஜின் வேண்டாம் ஜின், தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கொடுத்து தானே ஆகணும், வேண்டாம் வேண்டாம் ஜின் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனால் ஜின் அவரோட பனிஷ்மெண்ட் என்னன்னா டிக்கல் டிக்கல் பண்றது தான், கிச்சு கிச்சு மூட்டுறது, உங்களை பயங்கரமா கிச்சு கிச்சு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜின் ஜின் வேண்டாம் வேண்டாம் ஜின் ப்ளீஸ் ஜின் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜின்னோட பனிஷ்மெண்ட் வந்து இதுதான். நீங்க வேற வேற யோசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி இருந்திருக்கும். அண்ட் ஹாப்பி என்டிங். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ரெக்வஸ்டட் ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? அண்ட் நான் கேட்ட மாதிரி ஸ்டோரி எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்னோட மற்ற சேனல்ஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலில் ஒன்லி ஹயாங் லைன்ஸ் மட்டுமே போடுவேன். அண்ட் என்னோட இன்னொரு சேனலில் மெக்னேஜ் இருக்குது. அண்ட் என்னோட இன்னொரு சேனல் OT7 போட்டுட்ருக்கேன், ஓகேவாடா? அந்த சேனலையும் போய் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு பிடிக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்டா ப்ளீஸ், ஓகேவா ஃபேரிஸ்? அவ்வளோதான், பாய் பாய். இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கலாம். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க என்னோட ஃபேரிஸ், உங்களோட ஃபேரி குயினுக்காக. பாய் பாய் டா ஃபேரிஸ்.